எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு விசை நான் ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலே மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சோர்வு வந்ததே இல்லை. அவங்க பேசின வார்த்தைகள் என்னை ரொம்ப உடைச்சிருச்சு. அதுக்கு மேலே ஊழியம் செய்யலாமா, செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு தடுமாற்றமே வந்துருச்சு எனக்கு. சரி, என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படி ரொம்ப சோர்ந்து போகும்போது ஆண்டவரே என்னை ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போன மாதிரி நான் அப்படியே ஒரு இடத்துக்கு நடந்து போகும்போது அங்கே ஒரு பெரிய காட்சி பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அப்போ அவருடைய மனைவி 2 பேரும் அவர்கள் சேர்ந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ அவர் சொல்லும்போது சொல்றாரு, இனி நான் உங்களை எப்படி வச்சுக்குவேனோ, நான் என்னை இப்படி பார்த்துக்குவேனோ, நீ நல்லா பார்த்துக்கோ உங்களை. அப்படி அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு மனுஷன் மரணம் அடைகிற நேரத்தில் அந்த கடைசியில் நிறைய சொல்லுவார்ல, அந்த மனைவியை பார்த்து பிள்ளைகளை பார்த்து அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை அந்த மனைவியின் இடத்துல சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த மனைவி அவரை பார்த்து, சி வாயை மூடுங்க, அவ்வளோ கோபமா, சி வாயை மூடுங்க, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, நீங்க நல்லா இருப்பீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளை திருமணம் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆண்டவரையே அறியாத ஒரு நபர் அந்த மனுஷனை அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த மனுஷன் அதற்கு பிறகு அந்த வார்த்தையை பேசல, சந்தோஷமாய் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனார். ஒரு மனுஷனுடைய வார்த்தையே ஒரு மனுஷனை அப்படியே ஊன்ற கட்டுமானால், பலப்படுத்துமானால், நான் நம்புறேன் கர்த்தர் அன்னைக்கு என்கிட்ட பேசினாரு, நீ சோர்ந்து போகாத, மனுஷனுடைய வார்த்தைக்கு நீ ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன், நான் உன்னோட பேசுகிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். கர்த்தரே நேரடியாக எனக்கு தட்டி கொடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜெபத்துல கர்த்தர் யாரோ ஒருத்தரை கர்த்தர் தட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையினால சோர்ந்து போன ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு உன் அருகாமையில நின்னு சொல்றாரு, நீ அந்த வார்த்தைக்காக பயப்படாதே மகளே, மகனே, நீ அந்த வார்த்தைக்காக சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தராகிய நான் பெரியவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் அவர். மனுஷனுடைய வார்த்தைகள் அது ஒன்றுமில்லாமல் போகிறது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லை. அவர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதற்கு மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. ஆமென். மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொண்டீ, மனிதரின் சூழ்ச்சியினின்று மறைத்து காத்து கொண்டீ, நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் காப்பாற்றுவீ, நாவுகளின் சண்டைகள் அவதூறு பேச்சுகள் அணுகாமல் பாதுகாக்கின்றீ. நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே, பாடும் நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம், உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். இப்ப சொல்லுவோம், நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க, கரங்களை மேல தட்டி நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க தகப்பனே, என் பலன் நீதானே, என் கேடகமும் நீதானே. சொல்லுவோம், என் பலன் நீதானே, என் கேடகமும் நீதானே. சகாயம் பெற்றே சகாயம் பெற்றே உதவி பெற்றே, பாட்டினால் உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே, பாட்டினால் உம்மை. இப்ப கைய மேல தட்டி நம்புகிறே நம்புகிறே நம்பத்தக்க அப்பா
இயேசுவே, என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனிதர்கள் பேசின வார்த்தைகள் மாறுவதால், இந்த குடும்பத்திற்கு விரோதமாய் மனிதர்கள் பேசின வார்த்தைகள் மாறுவதால், இப்பொழுது மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சோர்ந்து போய் இருக்கிற சகோதரனை தட்டி எழுப்பும், சகோதரியை தட்டி எழுப்பும். அவர்களுடைய வார்த்தைகளை கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் நடக்காமல் போவதாக, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நடைபெறுவதாக. ராஜா, ஓ நம்பத்தக்க தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் 1000 வார்த்தைகள் நம்மை உடைக்கிறது போல பேசினாலும், நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு நீங்க ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், பிசாசு எல்லாரையும் கொன்னுட்டு ஒருத்தனை மட்டும் மிச்சம் வைப்பான். ஒருத்தனை மட்டும் எல்லாத்திலையும் மிச்சம் வைப்பான். பாருங்க, கழுதைகளை ஓட்டி கொண்டிருக்கும் போது எல்லாரும் போயிடுவாங்க, ஒருத்தன் மட்டும். நீங்க அதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி. அங்க வீடு இடிஞ்சு விழுது, பலத்த காற்று, எல்லாருமே சாகுறாங்க. ஆனா யார் மட்டும் மீதி இருக்கிறாங்களாமா? ஏன் அந்த ஒரு நபரை மட்டும் பிசாசு ஏன் மீதி வச்சான்? எதுக்காக மீதி வச்சான்? நான் சொல்றேன், நம்ம எப்பவுமே ஒரு ஆபத்தை தூரத்துல ஒரு 4 நாள் 5 நாள் இல்லைன்னா கொஞ்சம் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல. சிலர் அந்த ஆபத்தை சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த சொல்லுகிற விதத்துல நம்முடைய இருதயம் அப்படியே கரைஞ்சு போயிரும் பாருங்களேன். நான் நம்புறேன், அந்த யோபுனுடைய மனசை உடைக்கிறதுக்காக தான் அந்த ஒரு மனுஷனை வச்சிருக்கிறான். எல்லாரும் அழிஞ்சு போகும்போது அப்ப அவனுடைய மனசுல என்ன வரும் அப்படின்னா, இத்தனை பேரு அழிஞ்சு போய் இந்த ஒருத்த மட்டும் காப்பாற்றப்பட்டானே, நீ உன்னை காப்பாத்தின கர்த்தர் எங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியாதா? ஒரு 10 பேரை காப்பாற்ற முடியாதா? அவங்க பேசும்போதே அவனுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வரும். நான் நம்புறேன், பிசாசு சில நேரத்துல உங்களை மனசை உடைக்கிறதுக்காகவே ஒரு மனுஷனை உயிரோட வைப்பான். ஒரு மனுஷன் சில நேரத்தில் உங்களுக்கு கண்ணியாகவே இருப்பான். எப்பொழுதும் உங்களை வருத்தப்படுத்துவதற்காகவே நீங்க 1000 பேர் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு மனுஷன் மட்டும் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அதற்காகவே பிசாசு அவங்கள வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எதுல சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஜெபிக்கணும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதம் எப்படி செய்வார்னா, நீங்க மனுஷனுடைய வார்த்தை என்னென்ன சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். எலியாவை கர்த்தர் எப்படி அழகாய் நடத்தினார். நான் நம்புறேன், இந்த சகோதரியினால மரித்து போவேனோன்னு நினைச்சிருக்கலாம். அவங்க என்ன சொல்றா, இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உன்னை கொன்றுவேன்டா, நீ அத்தனை பேரை கொன்னல்ல, உன்னை நான் கொன்றுவேன். ஆனா ஆண்டவர் அவளுடைய கையில ஒப்பு கொடுத்தாரா? ஏசபேலுடைய கையில தீர்க்கதரிசியை ஒப்பு கொடுத்தாரா? இல்ல இல்ல, அவன் மரணத்தையே காணாமல் எடுத்து கொள்ளப்பட்டான். கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார். ஆண்டவர் சொன்னதுதான் நடந்துச்சே தவிர ஏசபேல் சொன்னது நடக்கவே இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் தருவேன் என்றதை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது நடக்காது, உங்களுக்கு விரோதி சொன்னது நடக்காது. சொல்லுங்க எல்லாரும் நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. உங்க கூட உங்க மேல பொறாமை பட்டு சொன்ன மனிதன் சொன்னது நடக்காது. உன் பிள்ளையை குறித்து சொன்ன தீய வார்த்தைகள் நடக்காது. ஓ ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீய வார்த்தைகள் கண்டிப்பாக நடக்க போவதில்லை. கர்த்தர் சொன்னது மட்டும்தான் நடைபெறும். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். அதுவரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பராமரிப்பு உங்களோடு கூட இருக்கும். இது கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தை. இது கர்த்தரால் அனுப்பப்படுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்க இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போமே. ஆனால் நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கும் போது, நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தை நம்ம வாசிப்போமே. ஆனால் 1 சாமுவேல் நம்ம 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 23வது வசனம், அவன் இவர்களோட பேசி கொண்டிருக்கையில், இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான்.
அதை தாவீது கேட்டான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷரை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனுக்கு ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்று. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். ஆமேன். ஒரு தேவ மனுஷன் இங்க நிக்கிறான் பாருங்களேன். கோலியாத்தினுடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் சோர்ந்து போய் நிக்கிறாங்க. அவனுடைய தேவர்களை கொண்டு அவன் சபிக்கிறான். அவன் ரொம்ப சவாலா பேசுறான். வாங்க சண்டை போடலாம், ஒருத்தனை அனுப்புங்க, என்ன அவன் ஜெயிக்கட்டும். என் கூட யாராவது ஜெயிக்க முடியுமா? என் கூட யாராவது போராட முடியுமா? அவனுடைய தேவர்களை கொண்டு ரொம்ப அசிங்கமா திட்டுறான். இஸ்ரவேலை சபிக்கிறான். நம்முடைய கர்த்தரையே அவன் ரொம்ப அசுத்தமா பேசுறான். அப்ப அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போனாலும் ஒரே ஒரு தேவனுடைய பிள்ளை எழும்பினு சொல்றான், இல்ல இல்ல, இஸ்ரவேலின் தேவனை தூசிக்கிறதற்கு இப்படி பேசுறதுக்கு இவன் யாரு? நான் கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டேன். அவனுடைய வார்த்தையை கேட்டு மனசு உடைகிறவன் நான் கிடையாது. என் தேவன் பெரியவர். அப்போ அந்த தாவீது வந்து நிற்கிறான் பாருங்களேன். நான் நம்புறேன் கர்த்தர் அவனோடு கூட இருந்து கோலியாத்தை ஜெயிக்கும்படியான பலத்தை தந்தார். ஹல்லேலூயா. உங்களை கோலியாத்தை போல நிறைய மனிதர்கள் வந்து உங்களுக்கு விரோதமாய் நிறைய சவால்களை விடும்போது உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. நம்பர் 1, முதலாவதாக நீங்க எதுக்கு சோர்ந்து போக கூடாதுன்னா மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க, நான் கண்டிப்பா சோர்ந்து போக மாட்டேன். கண்டிப்பா இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய வளர்ச்சி. ஒரு பெரிய நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கிறீங்கன்றத அடையாளம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்தல அப்படின்னா நீங்க வளர்ந்ததாக அர்த்தம். ஆமென். மனுஷனுடைய வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்துமே ஆனால் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நிறைய முன்னேறணும்னு அர்த்தம். அப்போ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரோட இருக்கிறவங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பயப்படவே மாட்டாங்க. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் இனி மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நபர் உங்களை சோர்வுக்குள்ளாக்கி பேசுகிறது உண்மைதான். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் ஏன் மனுஷனுடைய வார்த்தைக்கு சோர்ந்து போகணும்? நான் எதற்காக அந்த சாதாரணமான நாசியிலே சுவாசம் இருக்கிற அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு நான் ஏன் சோர்ந்து போகணும்? சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன். இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த வார்த்தை எனக்காகவே நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. நான் தான் அப்படி சோர்ந்து போய் வந்தது உண்மை. என்னுடைய இருதயத்துல தான் அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இல்ல கர்த்தாவே நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம எதுக்கு சோர்ந்து போக கூடாதுன்னா, ஆதியாகமத்திலே நீங்கள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். நான் என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தானாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனுக்கு ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தான். கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சாராயை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அப்போ இவங்க எதற்காக இவங்க எதுல சோர்ந்து போனாங்க அப்படின்னா, இந்த ஒரு பிள்ளைக்காக அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆண்டவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். கர்த்தர் அவங்களோட பேசினார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர்களுக்கு கேட்டிருந்தோம். இப்போ ரொம்ப நாள் அவங்க அந்த பிள்ளைக்காக காத்திருக்கிறார்கள். சோ காத்திருந்த காரியம் அவர்களுக்கு நடக்காததுனால இப்போ அவர்களுக்கு ஒரு சோர்வு வந்துருச்சு. அவ்வளவுதான், நமக்கு இனி எங்க நடக்க போகுது, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. அதனால ஒரு தவறான முடிவை எடுக்கிறாங்க. தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன்னுடைய கணவனாருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதுக்கு பின்னாக வந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம எதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் இரண்டாவது சோர்ந்து போக கூடாதுன்னா, காத்திருக்கிற காரியத்துல நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். சில நேரத்தில் நமக்கு அப்படித்தான், காலதாமதம் ஆக ஆக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி அவர் கொஞ்சம் காலதாமதமாய் நாட்களை கடத்தி கொண்டு போகும்போது நம்மை அறியாமலே ஒரு சோர்வு வந்துருது. ஐயோ நடக்காம போயிருமோ, இன்னைக்கு என்னைக்கு நடக்க போகிறது, எத்தனை நாள்ல ஆண்டவர் செய்ய போறாரு. ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருப்பீர்களே, ஆனால் ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுவடை செய்வீர்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க நிறைய நாட்கள் காத்திருந்து ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர் நான் சோர்ந்துட்டேன் பாஸ்டர், நான் என் ஜபத்தில் சோர்ந்துட்டேன், இனி நான் எங்க ஜெபம் பண்ண போறேன், இனி நான் ஜெபம் பண்ண போறது இல்லை. நான் எத்தனை வருடமாய் காத்திருக்கிறேன். ஒருவேளை இந்த வருடம் ஆரம்பித்ததிலிருந்து நடந்த எல்லா கூட்டத்திலையும் நீங்கள் விசுவாசித்திருக்கலாம். எல்லா கூட்டத்திலையும் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நம்பி நம்பி ஆமேன் என்று சொல்லலாம். ஆனா எனக்கு நடக்கலையே. உங்களுக்கு முன்பாக நிறைய பேர் சாட்சி சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடக்குது, இப்ப வந்தவங்களுக்கு நடக்குது, இப்ப விசுவாசி ஆனவங்களுக்கு நடக்குது. ஆனா நீங்க ஆரம்பத்திலே கர்த்தரை பிடிக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, இல்ல, உங்களுடைய காத்திருப்பிலே ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். காத்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் கண்டிப்பாக தேடி வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நெடுநாள் காத்திருக்கிற காரியம் உங்களுக்கு சேரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அநேக நாட்களாய் காத்திருந்து ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அன்றைக்கு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூறும். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே காத்திருக்கிற காரியம் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளாக நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வாராக. கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவர்கள், காத்திருக்கிற அந்த உயர்வு உங்களை தேடி வரும். காத்திருக்கிற அந்த பணம் உங்களை தேடி வரும். காத்திருக்கிற ஹalleluya அந்த சந்தோஷம் உங்களை தேடி வரும். காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக, வாய்க்க பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா, காத்திருக்கிற காரியத்தில் சோர்ந்து போகவே மாட்டேன். ஆமென். சில காரியங்களுடைய விதையை ஆண்டவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் போடுவார். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிக்க வைப்பார். அதை எப்போ கர்த்தர் கொடுப்பாருன்னா 10 இயர்ஸ் தாண்டி ஆண்டவர் தருவார். ஆனால் நமக்கு தான் அது ரொம்ப லேட்டாக தெரியும். நமக்கு தான் அதை நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப லேட்டாக இருக்கிறாரேன்னு தோணும். ஆனால் நான் நம்புறேன், ஏற்ற நாளில் தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் இந்த திருச்சபையினுடைய இடத்திற்காக பல விஷயம் யோசிக்கும் போது அப்படிதான் நினைப்பேன். அப்படி ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக தீவிரமாய் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு நேற்றைக்கு ஜெபம் பண்ணல, 7 ஆண்டுகளாக கண்ணீரோட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற 21 நாள் உபவாச ஜெபத்துல பாரத்தோட அழுது ஜெபிப்போம். ஆனா இன்னைக்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வந்திருக்கிறது. ஆனா நான் இப்ப என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் ரைட் டைம், சரியான நேரம், சரியான நேரம். ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அதை கொடுத்திருந்தா கூட கண்டிப்பா சொல்றேன், என்னால் அதை மேனேஜ் பண்ணியிருக்கவே முடியாது, என்னால் சரியா கொண்டு போயிருக்கவே முடியாது. அது ஒரு சாதாரணமானது அல்ல, அது மிக பெரிய விஷயம். ஆனா இன்றைக்கு நான் நினைக்கிறேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் தாமதம் ஆகிறதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களை உருவாக்குறார், ஆண்டவர் உங்களை கற்றுக்கொள்ள வைக்கிறார். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களை காத்திருக்க வைக்கிறார். உங்களுக்கு தான் லேட்டே தவிர என் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அது நடக்கும். அது நடக்கிற நேரம் அது கர்த்தர் நேரம். அது உங்கள் கையிலே கிடைக்கிற நேரம் அது கர்த்தர் நேரம். நீங்கள் கண்டிப்பாக, நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்க,
கர்த்தர் எனக்கு ஏற்ற நேரத்தில் தந்தாருன்னு நீங்க சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் தந்தது இன்னைக்கு உங்க மனசு சொல்லும், இல்ல பாஸ்டர் எனக்கு முன்னாடியே கர்த்தர் கொடுத்துருக்கணுமே, எனக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ பேருக்கு எனக்கு கிடைக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம், எனக்கு மட்டும் ஏன் கர்த்தர் இவ்வளவு டிலே பண்றாரு? இல்ல, உங்க கைகளிலே ஏற்ற நேரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து தருவார். அப்படியே கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆண்டவரே நான் காத்திருக்கிறதுக்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உண்மையிலே நான் காத்திருந்து சோர்ந்து போய் தான் வந்தேன். ஆண்டவரே உண்மைதான் ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் எத்தனை நாள் காத்திருப்பது, என் உயர்வுக்காக நான் எத்தனை நாட்கள் காத்திருப்பது, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் எத்தனை நாட்கள் காத்திருப்பது. ஆனால் இன்றைக்கு போதகர் மூலமாய் நீர் சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி எனக்கு காத்திருக்க கூடிய பலன் தாரும் ஆண்டவரே. நான் ஒரு நாள் அவசரப்பட்டு விடக் கூடாது ராஜா. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் கர்த்தர் எங்களை உயர்த்தும் படிக்கு உம்முடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இப்பொழுது எங்களுக்கு தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, பாடுவோம் அவரையே நம்பீரு. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. இப்ப சொல்லுவோம் காரியங்கள் விசுவாசத்தோட பாடுங்க சிஸ்டர், பிரதர், விசுவாசத்தோட பாடுங்க. ராஜா போதும் ஆண்டவரே, எங்க பிள்ளைய நினைக்கிற காலம் வரட்டும், இரக்கம் செய்கிற காலம் வரட்டும். ஓ ஹல்லேலூயா. காத்தீரு பொறுத்தி கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு. என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து நான் மனம் பதறவே மாட்டேன். புல்லை போல உலர்ந்து பூவை போல உலர்ந்து இல்லாமல் போயிடும். நான் காத்திருக்கிறது கர்த்தரால் வரும், நான் எதிர்பார்த்திருக்கிறது கர்த்தரால் வரும், நான் ஜெபித்தது கர்த்தரால் ஆகும். ஓ ஹல்லேலூயா. நெடுநாள் காத்திருக்கிறது வரும், அப்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். தீ செயல் கூறி மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். இது நடக்கட்டும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் அப்பா. இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில் இயேசு, என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எல்லாரும் என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே எனக்கு காலதாமதம் ஆகும்போது நான் காத்திருக்கிறதுல ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடவே கூடாது. ஆமேன்.
நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் என்னை தலை நிமிர பண்ணுவார். நான் என்ன பண்ண மாட்டேன்னா சோர்ந்து போவது இல்லை, என் இருதயம் சோர்ந்து போவது இல்லை. அவருக்கு ஒரு வேலை இருக்கும், அவருக்கு ஒரு டைம் இருக்கும். அவர் குறித்திருக்கிறதை நமக்காக நிறைவேற்றுவார். இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டாம், நாளைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அவருடைய நேரம் சரியானதாக தான் இருக்கும். ஆமேன். பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் காத்திருந்தாங்க. நீங்கள் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது காத்திருந்தான். அங்கே இருக்கிற எல்லாரும் அவனை அவசரப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட அவனாக அவசரப்படவே இல்லை. நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அதுவும் தீய வழிகளிலே வந்து அவசரப்பட்டுறவே கூடாது. நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவரே அதற்கான காரியங்களை கர்த்தரே அழகாய் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். ஆமேன் சொல்லுங்கள். நம்ம இந்த திருச்சபைக்காக இந்த இடத்திற்கான அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்திற்கு முன்பாகவே ஒரு பெரிய ஒரு பேச்சு வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வேற ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் தீர்மானம் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ இந்த 10 நாளைக்குள்ள அட்வான்ஸை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கானதாக இருக்கும், இல்லை அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கானதாக இருக்காது, நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த பிரதர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி சொன்னார் 4 வருஷத்துக்கு முன்பாக. அப்போ என் மனசில் நான் நினைக்கிறோம், சரி ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு ஒரு டீம், அந்த டீமை கூப்பிட்டு அவங்க கேட்டேன், அவங்க நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய பேருக்கு நாங்கள் அதை வாங்கிடுறோம், எங்கள் பேருக்கு நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் எனக்கு அதில் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் எப்படி நடக்கும்னு தெரில, ஆனால் உங்கள் சித்தம்படி நடக்கட்டும். அவங்க போய் பேசும்போது அது செட் ஆகலை, அது ஒத்து வரலை. என்னுடைய மனதில் அது போயிருமோன்னு நினச்சோம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த வருஷம் வரைக்கும் கர்த்தர் அதை நமக்காகவே காத்திருக்க கர்த்தர் பண்ணினார். கர்த்தர் அழகாக வெயிட் பண்ண வச்சார், அதை வெயிட் பண்ண வைத்தார். அவங்க வந்து அந்த பேப்பரில் வந்து இந்த இடத்தினுடைய ஆடை வந்து பெரிய பெரிய புரோக்கர்ஸ்கிட்ட சொல்லி அது ஒரு பக்கத்தில் போயிட்டு இருந்தாங்க. இன்னொன்று பேப்பரில் வந்து மாத கணக்காக கண்டினியூவாக இந்த சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி மாத கணக்காக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஆடு போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அந்த பேப்பருடைய ஆடெல்லாம் நான் பார்த்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எப்படின்னாலும் இது யாருக்கு தான் வந்து சேரணும், திருச்சபைக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி ஆடு போட்டே இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு நாள். அதுவும் சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய இடம் இருக்கிறது வந்து பெரிய விஷயந்தான். ஆனால் நான் நம்புகிறேன், யாருடைய கண்களும் அதன் மேலே படாதபடி கர்த்தர் இதுவரையிலையும் அவருடைய ஊழியத்திற்காகவே கர்த்தர் வைத்திருந்தார். நான் என்ன சொல்ல வர்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி நீங்கள் காத்திருங்க. உங்களுக்குரியதை கர்த்தர் உங்களுக்காக பத்திரமாக கர்த்தர் வைத்திருப்பார். எந்த தடையும் வராது, யாரும் அதை பிடுங்கி கொண்டு போக முடியாது, யாரும் அதை எடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை வருடமானாலும் தேவன் அதை உங்களுக்காகவே வைத்திருப்பார், உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருப்பார். உங்களுடைய கரமே அதை செய்யும், உங்களுடைய கண்களே அதை காணும். கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லும், ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு கிருபையை தாரும். காத்திருக்கிறதுல சோர்ந்து போகக்கூடாதுப்பா, சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. சோர்வு எங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு அவசரங்கள் வந்துடக்கூடாது ஆண்டவரே. நாங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே, நாங்க பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துடக்கூடாதுப்பா. சொல்லுங்க என் பிள்ளை விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருக்கணும், என் எதிர்காலத்தில் நான் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையை இந்த நாளில் நாங்கள் ஜபத்தோட கேட்குறோம் ஆண்டவரே. இது ஒரு ஜப கூடுகையா ஆண்டவரே, ஜபமா வைக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே, எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு 2வது நாள்ல அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. காத்திருக்கிறதுல நான் சோர்ந்து போகவே கூடாதப்பா. அப்பா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்குள்ள கட்டளை இடுங்க. நான் அடிக்கடி சோர்ந்து போயிடுறேன், அடிக்கடி மனசு விட்டுறேன், அடிக்கடி நான் அவிசுவாசமா பேச ஆரம்பிக்கிறேன். ஆனா இன்றைக்கு போதகரோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேண்டும். எந்த காரியத்தை குறித்து நான் அவசரப்படாம காத்திருக்கிற கூடிய சோர்ந்து போகாமல் காத்திருக்க கூடிய ஒரு பலன்
இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல நம்ம ரொம்ப சோர்ந்து போக கூடாது என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தை எழுதும் போது ரொம்ப தெளிவா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல சோர்ந்து போக கூடாதாமா? நம்முடைய நம்பிக்கையில ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாதாமா. ஆமேன் சொல்லுங்கள். முதலாவதாக எதுல நம்ம சோர்ந்து போக கூடாதுன்னா, மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்பர் 2. இரண்டாவதாக, காத்திருக்கிறதுல நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்பர் 3. மூன்றாவது, நம்முடைய நம்பிக்கையில என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. ஒரு காரியத்தை நம்ம நம்பி இருக்கிறோம், அதற்காக நம்ம ஜெபிச்சிட்டோம், அது காலதாமதம் ஆகிறதுனால என்னுடைய நம்பிக்கை, நான் நம்ப முடியாது, இனி என்னுடைய நம்பிக்கையை ஒரு நாள் நான் விட்டுறக்கூடாது, அதுல நமக்கு சோர்வு வந்துடக்கூடாது. அப்படி கர்த்தரையே நம்புவோமே. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்போ அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம், அதை வாசிக்கலாமா? வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எடுத்துங்க ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை வாசிக்கலாம். 40ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்திற்கு எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் நம்ம எழும்பி நிற்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தராகிய ஆண்டவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ அறியாயோ? யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போய்விட்டதோ? இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய பேரை சொல்லிதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. இஸ்ரவேலே, யாக்கோபே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ? என் நியாயம் கர்த்தரிடத்தில் போய் எட்டவில்லையோ? இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு தானே உங்களுடைய இருதயம், இந்த வார்த்தையை நிறைய பேர் நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே என் ஜெபம் உங்க சமூகத்துல வந்து எட்டலையா? ஆண்டவரே என் தியாகம் உங்க சமூகத்துல வந்து எட்டலையாப்பா? என் காணிக்கையை நீங்க அங்கீகரிக்கலையா? ஆண்டவரே உங்களுக்காக நான் காண்பித்த பக்தி வைராக்கியத்தை ஆண்டவரே நீங்க நினைக்கலையா? எதுக்குமே பிரயோஜனம் இல்லையா? ஆண்டவரே எதுவுமே பிரயோஜனம் இல்லாமலே போயிச்சோ. என் உபவாசத்துக்கு பிரயோஜனம் இல்லையா? ஆண்டவரே நான் போன டைமும் 21 நாள் இரக்கம் செய்யும் வரை ஜெபம் பண்ண இல்ல, அது பிரயோஜனம் இல்லாம போயிச்சோ. அந்த எண்ணத்தோட இருக்கும் போதுதான் கர்த்தர் பேசுறாரு. உனக்கு தெரியாதா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நான், சோர்ந்து போவதே இல்ல, நான் இளைப்படைவதே இல்ல.
இதை நீ அறியாயோ? என் ஜனமே இஸ்ரவேலே யாக்கோபே, கர்த்தராகிய நான் சோர்ந்து போவதில்லை என்று நீ அறியாயோ? நீ அறியாயோ? நான் பூமியினுடைய கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவனாகிய நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை, ஆனால் என்னுடைய பிள்ளையாகிய நீயும் சோர்ந்து போவது இல்லை. சோர்ந்து போவதில்லை. ஆனா அந்த வசனத்தோடு அவர் நிப்பாட்டல்ல. அடுத்து சொல்றாரு, இல்ல இல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை என் தேவனாகிய கர்த்தர் பெருக பண்ணுவார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஆனால் இந்த 21 நாட்களும் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவீர்கள். நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போவது இல்லை. கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி, நன்றி ஆண்டவரே நன்றி. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. என் கர்த்தர் உண்டு, என் தேவன் உண்டு, என் மீட்பர் உண்டு. அவர் சொன்னது நடக்கும், அவர் திருவிழம் பற்றினது நடக்கும். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் உன்னை கட்டுவார், அவர் மறுபடியும் உன்னை தூக்கி எடுப்பார், அவர் மறுபடியும் உன்னை அலங்கரிப்பார், அவர் மறுபடியும் உன் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்வார். இஸ்ரவேலின் மீட்பர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நன்றி 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 நன்றி. சொல்லுங்க, எனக்கு பலன் வரட்டும் ஆண்டவரே. அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்த பலன் எனக்கு வரட்டும். இந்த 21 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆகாரம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தண்ணீர், அதுக்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் நடத்த வைக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இதை ஆரம்பிச்சிருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்களை பலப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இந்த ஜெபத்தை வச்சிருக்கிறார். இதற்கு பிறகு நீங்கள் இந்த பலத்தினாலே ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் தீர்க்கதரிசி நடந்தது போல, ஓ ஹல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு எதிராய் இருக்கிற மலைகளை நீங்கள் மிதித்து நடப்பீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தாண்டுவீர்கள், அந்த வெள்ளங்களை தாண்டுவீர்கள். அந்த பலத்தை இந்த 21 நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி. ஓ நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவு. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே, காரியங்கள் வாய்க்க செய்வார். கதவு திறக்கட்டும் ஆண்டவரே, அதற்கான வழிகள் திறக்கட்டும் ஆண்டவரே. என் சார்பில் செயலாற்றுவார் இயேசு, என் சார்பில். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் தரையிலே விழாது. தகப்பனே, தகப்பனே, இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, இந்த ஜெபம் முடியும் போது சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே, சாட்சி சொல்லணும் ஆண்டவரே.
உங்க வேலை வரட்டும் ஆண்டவரே, உங்க வேலை இதுவா இருக்கட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு 2-3 மாதம் தானப்பா இருக்குது. இந்த வருஷம் முடியும் போது நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். உன் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். உன் சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் என்று வாக்கு கொடுத்தீர் அல்லவா? அந்த வாக்கை நிறைவேற்ற வாரும். நன்றி அப்பா.